அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு எதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன்னாக்கா, நம்மளில் நிறைய பேர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பயிற்சி வருது. ஸோ சனி பயிற்சியில் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது அப்படின்னு. தயவு செய்து அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதையும் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் அந்த கஷ்டங்களை நினச்சி நம்ம பயந்து தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்குது. சரி, இப்போ உங்களோட ஜாதக அடிப்படையில் சனி ஈஸ்வரன் நல்ல நிலையில் இருந்தால் இந்த தீய பலன்கள் வராது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட 12 ராசிகளில் எந்த நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார், அவர் எத்தனாவது பார்வையாக நம்மளோட ஜாதகத்தில் பார்வை பார்க்குறார், இது எல்லாமே கல்குலேட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம 7.5 சனி வரப்போகுது, நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்றது முற்றிலும் தவறான ஒன்று. அதுபோலவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதிட அடிப்படையில் சனீஸ்வரன், ராகு, கேது இவங்க மூவரையும் கெட்ட கிரகமாகத்தான் நினைக்கிறோமே தவிர, இவங்களால் வரக்கூடிய நல்ல பலன்கள் நிறையா இருக்குன்றதை நாம் உணர்வதே இல்லை. இந்த 3 கிரகத்தின் பார்வையினால் இன்றைக்கு கோடீஸ்வரனாக ஆனவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் நல்ல நிலையில் இருந்து நல்ல நிலையை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தும் பலர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதை உணராததுனால. இவங்களை பொறுத்தவரை இந்த ராகு, கேது, சனீஸ்வரன் கெட்டதே செய்வாருன்ற ஒரு கணிப்பு இவங்க மனதில் இருப்பதனால இவங்களால் அதை மாற்றி அமைச்சிக்கவே முடியலை. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நமக்கு சனீஸ்வரன் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு, ராகு கஷ்டத்தை தான் கொடுப்பாரு, கேது கஷ்டத்தை தான் கொடுப்பாருன்ற ஒரு ஆழமான சிந்தனைக்கு இவங்க வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் ரெட்டிப்பாகுது. ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் சரியா கிடையாது. உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் இந்த கிரகங்கள் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கு. முதல்ல நம்ம அந்த அந்த நிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்கா, சரி சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல வந்தால் 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு. சந்திரன் இருக்கும் இடத்துக்கு வந்தால் 7.5 சனி. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டில் இதையே தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த சனீஸ்வரன் உங்களோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாருன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. அதாவது 8 கொடுக்க வேண்டிய பலனை கிட்ட வந்துட்டாருன்னா இன்னும் நிறைய கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருக்கணும். ஆனால் நம்ம இதை குறையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காம போயிடும். இதில் பார்த்திங்கனாக்கா, நம்ம இந்த ஜோதிடத்தை பற்றி எப்போதுமே ஒரு தனி தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் நிறைய இருக்குது. ஆனால் இது அனைத்தும் விட நமக்கு இதை எல்லாமே வெற்றி பெறுவதற்காக முன்னோர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாம் உணர தவறுகிறோம். அப்படி அதை உணர்ந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு. வெற்றி என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிம்மதி தான். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது இல்லை, நிம்மதியாக வாழணும். ஸோ அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம், எண்கணிதம். இது அனைத்தும் நம் முன்னோர்கள் நமக்கு பெரிய பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து போயிருக்காங்க. ஆனால் அந்த பொக்கிஷத்தை நமக்கு பயன்படுத்த தெரியலையே தவிர அந்த பொக்கிஷம் தவறல்ல. நன்றி, வணக்கம்.